வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. விரைவுச் செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குரேஷியா, பொலிவியா, சிலி ஆகிய நாடுகளில் இன்று முதல் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். குரேஷியாவில் அந்நாட்டின் அதிபர் மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்தித்து பரஸ்பர நலன்கள் குறித்து குடியரசுத் தலைவர் பேச்சுக்கள் நடத்துவார் என்று தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறையின் கிழக்கு பகுதிக்கான செயலாளர் விஜய் தாக்கூர் சிங் கூறினார். ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் குரேஷியா செல்வது இதுவே முதல் முறையாகும். பொலிவியா மற்றும் சிலியில் அவர் அந்நாட்டின் அதிபர்களுடன் பிரதிநிதிகள் அளவில் பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 91 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். இந்த தொகுதிகளில் நாளை மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் இந்த தொகுதிகள் அடங்கியுள்ளன. ஆந்திர பிரதேசம், ஒடிசா மாநிலங்களில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுக் கொள்ள வரும் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தால் மட்டுமே தகுந்த பதிலடி கொடுக்க முடியும் என்று பிஜேபி தலைவர் அமித்ஷா கூறியிருக்கிறார். நேற்று ஆக்ராவில் நடைபெற்ற வெற்றி உறுதிமொழி கூட்டத்தில் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் தலைமையில் அமைந்துள்ள கூட்டணியில் நாட்டை பாதுகாக்க முடியாது என்று கூறினார். பாகிஸ்தானின் பால்கோட் பகுதியில் செயல்பட்ட தீவிரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு ஆதாரத்தை கேட்டதன் மூலம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முப்படையினரை அவமதித்துவிட்டார் என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து முதலாவது ரஃபேல் போர் விமானம் வரும் செப்டம்பர் மாதம் இந்தியா வந்து சேரும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மீதமுள்ள விமானங்கள் 2022ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு வரும் என்று கூறினார். பாகிஸ்தான் எல்லைக்குட்பட்ட பால்கோட்டில் செயல்பட்டு வரும் தீவிரவாத பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இந்திய விமானப்படை முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் விவசாயிகளை அவமதித்துவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் வழங்கிய கரும்புக்கு இன்னும் பணம் தரப்படவில்லை என்றும் இதனால் ஏராளமான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த மாநிலத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு மாநில அரசு வழங்க வேண்டிய கரும்பு கொள்முதல் தொகை 10,000 கோடி ரூபாயை தாண்டிவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் உணவு உற்பத்தியை பெருக்கும் விவசாயிகளை அவமதித்தவர்கள் தேசபக்தர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஸ்ரீநகரின் லவாய் போரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் காரில் சென்று கொண்டிருந்த 3 தீவிரவாதிகளை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிதி ஆயோக் அமைப்பு சார்பில் ஃபின்டெக் மாநாடு தில்லியில் நடைபெற்று வருகிறது. இதனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நிதித்துறையில் தொழில்நுட்பங்களை புகுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த மாநாட்டில் நிதித்துறையைச் சேர்ந்த வங்கியாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, எதிர்கால திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வகுப்பதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக ரஷ்யா சதி செய்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்று அமெரிக்க அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக ரஷ்யாவின் தலையீடு இருந்ததாக ஜனநாயக கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய சிறப்பு வழக்கறிஞர் ராபர்ட் முல்லர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டொனால்டு டிரம்புக்கு ஆதரவு தெரிவிக்க ரஷ்யாவைச் சேர்ந்த பல்வேறு நபர்களும் முயற்சி மேற்கொண்ட போதும் அதிபர் தேர்தலில் ரஷ்யா சதி செய்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் வெற்றி பெற்றன. தொடரின் இரண்டாவது நாளான நேற்று மும்பையில் நடைபெற்ற போட்டியில் மும்பை அணியை 37 ரன்கள் வித்தியாசத்தில் தில்லி அணி வீழ்த்தியது. முன்னதாக கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வீழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து ஜெய்ப்பூரில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மதியம் 2 மணிக்கு. வணக்கம்.